வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து டாப் 500 எஸ்எஸ்சி ஜிடி எம்டிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு தேவையான ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப். சரியா, சத்தியத்தின் மீதான எனது சோதனைகள், சத்திய சோதனை அப்படிங்கிற அந்த புக்கை எழுதுனது யாரு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்ச கேள்விதான், மகாத்மா காந்தி. அவரோட ஆட்டோபயோகிராஃபியோட பேர் தான் வந்து என்னது, சத்திய சோதனை, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட். சரியா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Dash is the highest gallantry award for officers and other enlisted personnel of all military branches of India. அதாவது இந்தியாவில் அனைத்து ராணுவ கிளைகளிலும் உள்ள உயரிய விருதுக்கு வந்து பேர் வந்து என்ன? அதுல உயரிய ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உயரிய விருதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா பரம்வீர் சக்ரா. உயரிய விருதுக்கு பேர் வந்து என்னது? பரம்வீர் சக்ரா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to the UN Convention on the Rights of the Child is dash is not a right. சரியா, யூஎன் கன்வென்ஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது நாட் ரைட் சொல்லி கேட்கறாங்க. எதெல்லாம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், திருமணம், அப்புறம் பாதுகாப்பான குடிநீர். இதெல்லாம் வந்து என்னல்ல, அதுல வந்து ஒரு அடிப்படை உரிமையை அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. when is the national science day celebrated to சிவி ராமன். சரியா, சிவி ராமனோட பங்களிப்பை வந்து போற்றுற விதமா சயின்ஸ் டே, நேஷனல் சயின்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. அது வந்து எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா 28 பிப்ரவரி. சரியா, 14 பிப்ரவரி லவர் டே தெரியும், அதுக்கு அப்படியே டபுள் 28 பிப்ரவரி ராமன், சிவி ராமனோட அந்த பங்களிப்பை இது பண்ற விதமா இது பண்றாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which day is celebrated as the world environment day. சரியா, எது உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 5th ஜூன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which day is observed as world AIDS day. world AIDS day உலக எய்ட்ஸ் நாளாக எப்ப எதை கொண்டாடுறாங்க அப்படின்னா 1 டிசம்பர் தான் என்ன பண்றாங்க, வேர்ல்டு எய்ட்ஸ் டே கொண்டாடுறாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எப்போதுமே இந்த சென்சஸ் நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். 2011 சென்சஸ் நல்லா படிச்சுக்கோங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த மக்கள் தொகையை காட்டுகிறது? which state of India shows the lowest population as per census. அது என்ன ஸ்டேட் அப்படின்னா சிக்கிம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. according to the census 2011 what is the literacy rate of India. இந்தியாவோட லிட்ரஸி ரேட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 74.04% மக்கள் வந்து என்ன பண்றாங்க, கல்வியறிவு உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த 2011 சென்சஸை எல்லாருமே நல்லா படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசோகா கால் த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அவுட். அதாவது 3வது புத்த சபை மாநாட்டை வந்து எப்போ வந்து அசோகா வந்து இது பண்ணாரு, எந்த இடத்துல வந்து இது பண்ணாரு அப்படின்னா பாடலிபுத்ரா அப்படிங்கிற இடத்துல தான் தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து நடத்துறாரு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. the fourth Buddhist council held under the patronage of கனிஷ்கர் காலத்துல நடக்குது. that led to the final division of Buddhism into two parts, ஹைனயா and மகாயானா was held at which state. அந்த fourth புத்திசம் இதுல தான் ரெண்டு இதா பிரிக்கிறாங்க, புத்திசத்தை ஹையானா அண்ட் மகாயானா அப்படி சொல்லிட்டு ரெண்டு இதா பிரிக்கிறாங்க. சரியா, அப்ப இந்த ஹீனாயனம் மகாயானம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு இதா பிரிச்சாங்கல்ல, அது வந்து எந்த ஸ்டேட்ல நடந்துச்சு அப்படின்னா காஷ்மீர்ல நடந்துச்சு. ஹீனாயனம் மகாயானம் அப்படின்னு பிரிச்ச அந்த இடம் வந்து இது காஷ்மீர். என்ன அரசரோட காலத்துல நடந்தது, கனிஷ்கரோட பீரியட்ல நடந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. in which language were the Buddhism text Pitkas composed. சரியா, அந்த புத்திசம் டெக்ஸ்ட் வந்து பிட்காஸ் அப்படிங்கிற ஒரு இதுல எழுதியிருக்காங்க. அந்த நூல் பேர் வந்து பிட்காஸ், அவங்களோட ஒரு புனித நூல் மாதிரி. அந்த பிட்காஸ் வந்து என்ன லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாலி. என்ன லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க, பாலி அப்படிங்கிற மொழியில தான் எழுதியிருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. the paintings and sculptures of Ajanta caves in Maharashtra are related to. சரியா, அந்த பெயிண்டிங்ஸ் அந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே அஜந்தா கேவ்ஸ்ல இருக்க எல்லாம் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா புத்த மதத்தை பத்தி. எதை பத்தி ரிலேட் பண்ணுது, புத்த மதத்தோட அவங்களோட அந்த சிறப்புகள், அவங்களோட அந்த கல்ச்சரை பத்தி சொல்றதுதான் அந்த அஜந்தா, அதோட அந்த கேவ்ஸ்ல இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸா இருக்கட்டும், சிற்பங்களா இருக்கட்டும், எல்லாமே அதை பத்தி தான் சொல்லுது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. where did கௌதம் புத்தா took his சமாதி or passed away. அதாவது கௌதம் புத்தரோட சமாதி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க இருக்குது, குசி நகர்ல இருக்குது. கௌதம் புத்தரோட சமாதி எங்க இருக்குது, குசி நகர்ல இருக்குது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. the great stupa of Sanji. சரியா, is one of the most well preserved Indian Buddhist stupas located in which state. சரியா, சாஞ்சியின் பெரிய ஸ்தூபி எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதான் இந்த புத்த மதத்துல இருக்கிற ஸ்தூபியிலே மிக பெருசு. சரியா, நன்கு பாதுகாக்கக்கூடிய ஒன்னாவும் இருக்குது. சரியா, இது வந்து எங்க இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். எங்க இருக்குது, மத்திய பிரதேஷ்ல இருக்கு.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் ஒரிஜினலி பில்ட் த ஃபேமஸ் புத்திஸ்ட் சஞ்சி ஸ்தூபா. சரியா, சாஞ்சி ஸ்தூபியை வந்து யாரோட காலத்துல வந்து கட்டப்பட்டது அப்படின்னா அசோகரோட காலத்துல வந்து கட்டப்பட்டது. சரியா, இந்த புத்திசம் டாபிக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் கிடையாது, எல்லா எக்ஸாம்லயுமே அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்குது. சரியா, அது நல்லா படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the first ruler of Gupta dynasty to adopt the grand title of Maharaj Adiraja? சரியா, குப்த வம்சத்தின் முதல் மன்னரான மகாராஜ் ஆதிராஜா என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டவர் யார்? சரியா, முதல் குப்தர் யார் அப்படின்னா சந்திரகுப்தா 1. சரியா, அவர் தான் வந்து அந்த ஆதிராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து ஏத்துக்கிறாரு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The illustrious names of Aryanatha, Kalidasa, Dhanvantri and Varamihir were in the court of which Gupta Empire? ஆரியபட்டா, காளிதாசர், தன்வந்திரி இவங்கெல்லாம் எந்த குப்தா எம்பீரியர்ல இருந்து இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த குப்தா எம்பீரியர்ல இருந்தாங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2 அவரோட அவையில தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who defeated Kasavardhan on the banks of Narmada in 618 CE? சரியா, 618 நர்மதை கரையில் ஹர்ஷவர்தனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புலிகேசி, 2ஆம் புலிகேசி தான் தோற்கடிச்சிருப்பாரு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The famous Khajuraho group of monuments was constructed by the. சரியா, Khajuraho group of monuments வந்து எங்க இருக்குது அப்படின்னா யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா சண்டேலா ராஜபுத்திரர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க, அதை கட்டி முடித்தாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who attacked and looted the famous Somnath temple in 1026 AD? சரியா, சோம்நாத் கோவிலை தாக்கி சூறையாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார் அட்டாக் பண்ணா சொல்லி கேட்கிறாங்க. யார் அப்படின்னா முகமது கஜ்னி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which Delhi Sultan died of a sudden fall from horse at Lahore while playing Chagan? சரியா, போலா விளையாடும் போது குதிரையிலிருந்து திடீர்னு விழுந்ததுல இறந்த சுல்தான் யார் அப்படின்னு கேட்டா குதுப்தீன் தின் ஐபக். சரியா, குதுப் உத் தின் ஐபக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முகமது பின் துக்ளக் டிரான்ஸ்ஃபர்ட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம். முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவரு அவரோட அந்த தலைநகரத்தை வந்து எங்க மாத்தினாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்க மாத்தினாங்க? டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்தினாங்க. டெல்லியில இருந்து என்ன பண்ணாரு? தேவகிரிக்கு மாத்தினாரு. Who was the founder ruler of Lodi dynasty? சரியா, லோடி டைனஸ்டியோட அந்த ஃபவுண்டர் ரூலர் நிறுவனர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. யார் அப்படின்னா பகுல் கான் லோதி. பேர் வந்து என்னது? பலுல் கான் லோதி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாபர் மற்றும் ராணா சங்கா தலைமையிலான ராஜபுத்திர படைகளுக்கு இடையே கானுவா போர் எந்த ஆண்டு நடந்தது? அதோட கானுவா போர் வந்து எந்த ஆண்டு நடந்ததுன்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1526 வருஷம் நடந்துச்சு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The silver coin introduced by Sirsa Suri in the 16th century was called. சரியா, the silver coin introduced by Sirsa Suri in the 16th century called. அதாவது 16ஆம் நூற்றாண்டுல அவர் வந்து என்ன வகையான நாணயங்களை விட்டார் அப்படின்னா ரூபியா. துளசிதாஸ் wrote ராம் சரிதமாஸ் during the reign of. சரியா, துளசிதாஸ் வந்து ராமசரிதம் அப்படிங்கிறத யாரோட காலத்துல எழுதான் சொல்லி கேட்டிருக்காங்க. யாரோட காலம் அப்படின்னா அக்பரோட காலத்துல அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அதை எழுதியிருப்பாரு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Mughal painting reaches its zenith during the reign of. சரியா, முகலாய ஓவியங்கள் வந்து என்ன யாரோட காலத்துல உச்சநிலை அடைந்தது அப்படின்னா ஜஹாங்கீர் அவரோட அரச காலத்துலதான் வந்து என்னது மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடையுது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Red Fort and the Juma Masjid in Delhi stand out as the towering achievements of architecture during the reign. சரியா, டெல்லியில் உள்ள செங்கோட்டை மற்றும் ஜுமா மஸ்ஜித் ஆகியவை யாரோட ஆட்சியின் போது கட்டிடக்கலையின் உயர்ந்த சாதனைகளாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. யாரோட காலம் அப்படின்னா சாகா கான். சரியா, பிபிகா மக்பரா the replace of the Taj Mahal is situated in. சரியா, அதான் பிபிகா மக்பரா அவுரங்கசீப்பின் மனைவி ரஃபியா உத்ரானியின் சமாதியோட இடம். அதோட இதான் வந்து தாஜ்மஹாலோட இன்னொரு இது அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா அவுரங்காபாத், மகாராஷ்டிரா. சரியா, தாஜ்மஹாலோட காப்பி அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அவுரங்காபாத், மகாராஷ்டிரால வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மகாராஜா சவாய் ஜாய் சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் ஹேல் பில்ட் த அப்சர்வேட்டரி ஜந்தர் மந்தர். சரியா, ஜெய்ப்பூரின் மகாராஜா சவாய் ஜெய்சிங் என்பவர் எந்த இடத்தில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற மையத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்சர்வேட்டரி மையத்தை கட்டினார் சொல்லி கேட்கிறாங்க. எங்க அப்படின்னா டெல்லி
ஜெய்ப்பூர், பனாரஸ், உஜ்ஜைன் மற்றும் மதுரா இதுல இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணாரு அவரு கட்டி முடிச்சாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெர்த் பிளேஸ் ஆஃப் குரு நானக் தேவ், சரியா, நோன் அஸ் நானா சாஹிப் டுடே வாஸ் ஏர்லியர் கால். குரு நானக் தேவ் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னா ராய் போய் டி தால்வண்டி. அவரோட பேர் வந்து என்னது ராய் போய் டி தால்வண்டி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Gurmukhi script of Punjabi language was created in the 16th century CE by the second Sikh Guru. பஞ்சாபி மொழியின் குர்முகி ஸ்கிரிப்டை கிபி 16ஆம் நூற்றாண்டில் உருவாக்கிய இரண்டாவது சீக்கிய குரு யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குரு அங்கத். குருவோட பேர் வந்து குரு அங்கத். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ruins of the ancient city of Hampi, capital of Vijayanagar, is located in which present day in Indian state? சரியா? விஜயநகரத்தின் தலைநகரான ஹம்பியின் பண்டைய நகரத்தின் இடிபாடுகள் இன்றைய இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அது எங்க அமைஞ்சிருக்கு? கர்நாடகாவில் இருக்கு. எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? கர்நாடகாவில் இருக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which year did Alfonso D. Albuquerque capture Goa with the help of some locals? சரியா? எந்த ஆண்டு அல்போன்சோ டி அல்புகர்கி சில உள்ளூர் வாசிகளின் உதவியுடன் கோவையை கைப்பற்றினார்? சரியா? கோவை கிடையாது, கோவாவை கைப்பற்றினார். சரியா? தப்பா போட்டிருக்காங்க, கோவா. சரியா? கோவா வந்து எப்போ அவர் கைப்பற்றினார் அப்படின்னா 1510. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Name the Governor General who accepted the view of Macaulay to make English as the medium of instruction. மெக்கலேயின் கருத்தை ஏற்று ஆங்கிலத்தை பயிற்றுவிக்கும் ஊடகமாக மாற்றிய கவர்னர் யார்? சரியா? கவர்னர் யார் அப்படின்னா லோர்ட் வில்லியம் பென்டிக். மெக்கலே தான் நமக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போனவர். அதை வந்து அக்செப்ட் பண்ணது யார் அப்படின்னா லோர்ட் வில்லியம் பென்டிக். சரியா? ஸோ நீங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல தேங்க்யூ சார்னு சொல்லி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க லைக் பண்றது கமெண்ட் பண்றது மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோ மேக் பண்ணது கிட்டத்தட்ட 2 hours to 3 hours நமக்கு ஆகுது. இதெல்லாம் டைப் பண்ணி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரீச் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அடுத்தடுத்து பண்ணதுக்கு. ஸோ அதுக்கு உங்களோட இந்த லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the Governor General of India during the revolt of 1857? 1857 கிளர்ச்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? லார்ட் கன்னிங். லார்ட் கன்னிங் தான் அதோட கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Illet Bill, which was introduced by the British Viceroy, is a controversial measure proposed in 1883. சரியா? பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்ட ஐலட் பில் டேஸ் என்பவரால் முன்மொழியப்பட்டது. யாரோட இதுல முன்மொழியப்பட்டது அப்படின்னா லார்ட் ரிப்பன். அவர் தான் வந்து என்ன பண்ணாரு? ஐலட் பில் அப்படிங்கிறவர் தான் முன்மொழிகிறாரு. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 1904 வாஸ் பாஸ் டூரிங் த கவர்னர்ஷிப் ஆஃப். இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 யாருடைய ஆட்சியின் போது நிறைவேறப்பட்டது அப்படின்னா லார்ட் ஹர்சன். ஹர்சன் பிரபுவோட காலத்துல தான் அது நிறைவேறப்பட்டது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The call of back to the Vedas was given by. வேதங்களுக்கு திரும்பு என்பது யாரால் கூறப்பட்டது அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரால் தான் வந்து என்ன பண்ணது கூறப்பட்டது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது? சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது? சுவாமி விவேகானந்தர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who led the armed raid on the government armory at Chittagong in 1930? 1930 சிட்டகாங்கில் உள்ள அரசாங்க ஆயுத களஞ்சியத்தின் மீது ஆயுதமேந்திய தாக்குதலை நடத்தியவர் யார்? நடத்தியவர் யார் அப்படின்னா சூர்யா சென். சரியா? நடத்தியவர் யாரு? சூர்யா சென். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the founder of Indian National Congress? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? நிறுவியவர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூம். சுபாஷ் சந்திர போஸ் was elected president of the ஹரிபுரா காங்கிரஸ் செஷன். எந்த ஆண்டு ஹரிபுரா காங்கிரஸ் அமர்வின் தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு அப்படின்னா 1938. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the first and last Indian Governor General of India? இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who propounded the theory of drain of wealth from India to Great Britain? இந்தியாவிலிருந்து கிரேட் பிரிட்டனுக்கு செல்வத்தின் வடிகால் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. In the context of Indian national movement, who was known as the Frontier Gandhi? சரி, காந்திக்கு
முன்னாடி சரி எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான் அப்துல் ஹாஃபர் கான். காந்தி இர்வின் பேக்ட் சைன் ஆன் 5th March 1931 இஸ் அசோசியேட்டட் வித். காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5 1931 அன்று எந்த இயக்கத்தின் கீழ் கையெழுத்தானது? சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சரியா, ஒத்துழையாமை இயக்கம். அதுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து கொண்டு வராங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மகாத்மா காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் டேஷ் இன் ஜனவரி 1950. அவர் எங்க இருந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வராரு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Through which principal device did Mahatma Gandhi strive to bridge economic inequalities? சரியா, அதாவது அவர் வந்து என்ன இதை வச்சு எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து கொண்டு வரணும்னு நினைச்சாரு அப்படின்னா அறங்காவலர் கோட்பாடு ட்ரஸ்ட்ஷிப் தியரி மூலியமா தான் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. சரியா, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூஸ் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வாஸ் த செட்டிங் அப் ஆஃப் த பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் வந்து யார் அமைச்சாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அமைச்சாரு. சரியா, ஸோ இன்னும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த டாப் 500 கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நம்ம முடிச்சு கொடுப்போம். ஸோ இந்த டாப் 500 கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஜிடி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.